வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸாம்ல எப்படி 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை போடுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டைப் 6 வரைக்கும் மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? எப்படி இந்த 6 வகையான சம்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி 30 செகண்ட்ஸ்குள்ள எக்ஸாம்ல போடுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸை டீச் பண்ணியிருப்பேன். நீங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஷன் பண்ண போற டைப் 7 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அதில் அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ டைப் 7 பார்க்கலாம். இந்த டைப் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 2ல கேட்டிருக்காங்க. சரியா? 2022 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 2ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேஜ் 2ங்கிறது நீங்கள் ஒன்ஸ் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 60 வந்து 60th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்டிருக்காங்க. சரியா? எஸ்எஸ்சி கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு சொல்லுவாங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அந்த டயர் 1ல கேட்டிருக்காங்க. 59th கொஸ்டினும் அதில் தான் கேட்டிருக்காங்க. சரியா? உங்களுக்கு எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேல கொஞ்சம் டிஃபிகல்ட் அதிகமாக இருக்கும். சரியா? டிஃபிகல்ட் அதிகம் இந்த சென்ஸ், இது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம், எஸ்எஸ்சியில் ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்னா ரயில்வேல ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? போய் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 61 இருக்கு இல்லையா, 61வது கேள்வி, இதுக்கான ஆன்சரை உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். சரியா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 60வது கேள்விக்கும் அடுத்ததா 59வது கேள்விக்கும் நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் அதோட ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்களே கூட இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். சரியா? நீங்களே அப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்த டைப்பை பார்க்கலாம். டவுட் இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போ கவனிங்க. நீங்க பாருங்க, இந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்ததா நீங்க இதுக்கான ஆன்சர் போடுறதுக்கு ஒரு 10ல இருந்து 20 செகண்ட் எடுத்துக்கலாம். சரியா? எஸ்எஸ்சினா ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிட்டா போதும் சால்வ் பண்ண. சரியா? ரயில்வே அப்படிங்கும்போது ஒரு 15ல இருந்து 20 செகண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா எக்ஸாம்ல நான் சொன்ன டைமை விட குறைவான டைம்லயே ஆன்சர் போட முடியும். சரியா? சரி, இந்த கொஸ்டின் நான் படிக்கிறேன். இப்போ கவனிங்க. Himani bought a washing machine for rupees 8,000 and spent 500 on repairs. She sold it at 20% profit. With the money she got by selling it, she bought another washing machine and sold it at 10% loss. What is her overall loss or profit percentage? Sorry, profit percentage கேட்கல, லாஸ் ஆர் ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க, ரிப்பீல கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜோட நிறுத்திடுவாங்க. சரியா? நீங்க ஜஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்படிதான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்க. ஆனால் ரயில்வேல மட்டும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ருப்பி வேல்யூல கேட்டிருக்காங்க. உடனே நீங்க ருப்பி வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஸ்மார்ட்டான மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டினை 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். ரயில்வேல கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 20 செகண்ட்ல நீங்க ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இது என்ன மாடல் கொஸ்டின் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இது என்னன்னா ரிவால்விங் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த டைப் 7 என்ன சொல்லுவோம்? ரிவால்விங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சுழற்சி முதலீடுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொகையை ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றோம். சரியா? அதுல இருந்து நமக்கு லாபமோ நட்டமோ வருது. திரும்ப என்ன பண்றோம்? அந்த மொத்த தொகையும் வச்சு திரும்பவும் அதே தொழில இன்வெஸ்ட் பண்றோம். அல்லது ஒரு பொருளை ஒரு தொகை கொடுத்து வாங்குறோம். அந்த பொருளை விற்கும் போது லாபமோ நட்டமோ ஏற்படுது அப்படின்னா திரும்ப அந்த மொத்த தொகையை வச்சு இன்னொரு பொருளை அதே மாதிரி வாங்கி திரும்பவும் என்ன பண்றோம்? அந்த பொருளை லாபத்துக்கும் நட்டத்துக்கும் விற்கிறோம் அப்படின்னா இறுதியா கிடைக்கப்பட்ட ஒட்டுமொத்த லாபம் அல்லது நட்டம் என்னன்னு கேட்பாங்க. சரியா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவால்விங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சுழற்சி முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரியா? அதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல இந்த 59 60க்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? சரி சரி, கவனிங்க. இப்ப பாருங்க, ஹிமானி ஒரு சலவை இயந்திரத்தை ரூ 8,000க்கு வாங்கி அதன் பழுது பார்க்க 500 செலவிட்டார். அப்ப மொத்தமா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா 8,000 பிளஸ் ஒரு
500 8500 ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்களோட அடக்க விலை. சரியா? அத 20% லாபத்திற்கு விற்றால், சரியா, இந்த தொகையை கொண்டு, சரியா, அந்த மொத்த தொகையை கொண்டு என்ன பண்றாங்க, அவள் மற்றொரு செலவு இயந்திரத்தை வாங்கி 10% நட்டத்திற்கு விற்றாள். அவரது ஒட்டுமொத்த நட்டம் அல்லது லாபம் என்ன? சரியா? சரி, இப்ப பாருங்க, பர்சன்டேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ருப்பியை கண்டுபிடிங்க. சரியா? சரி, இங்க கவனிங்க. ஏன்னா ருப்பியை வச்சே நீங்க போட்டலாம். இப்ப ரவுண்டு ஃபிகரா இருக்கிறதுனால 8000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு ரவுண்டா கொடுத்தனால பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் ரயில்வே எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8797 ரூபாய் அல்லது 7859 இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? அதனால முதல் பர்சன்டேஜை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ்க்கான வேல்யூ கண்டுபிடிங்க. சரியா? அதான் சிம்பிள் மெத்தட். சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, 20% லாபம் பிளஸ் 20ன்னு போடணும். லாபம் அப்படின்னா பிளஸ் அப்படிங்கறத சிம்பிள் முன்னாடி போட்டுக்கோங்க. சரியா? பிளஸ் இண்டிகேட் பண்ணும். லாஸ் அப்படின்னா மைனஸ் இண்டிகேட் பண்ணும். சரியா? அந்த தொகையை வச்சு திரும்ப 2வது முறை வாங்கும்போது மைனஸ், அதாவது லாஸ். லாஸ் எத்தனை பர்சன்ட்? 10%. இப்ப மேம்போக்கா பார்த்தோம்னா நம்ம பிளஸ் 10% சொல்லலாமா? சரியா? மொதல் 20% லாபம், அப்புறம் 10% இழப்பு, நட்டம். அப்போ ஓவராலா பார்த்தா பிளஸ் 10% சொல்லலாமா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதை உங்களோட ஃபைனல் ஆன்சரா சொல்லிடக்கூடாது. சரியா? இப்ப என்ன பண்ணணும், சிம்பிளா ஒரே ஒரு கால்குலேஷன் தான் இப்ப நம்ம போட போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ் 10க்கு மைனஸ் 10 அல்லது மைனஸ் 10க்கு பிளஸ் 10. சரியா? அப்ப என்ன வரும்? மைனஸ் 2% வரும். சரியா? பிளஸ் 10க்கு பிளஸ் 20க்கு மைனஸ் 10 அல்லது மைனஸ் 10க்கு பிளஸ் 20 அப்படி. சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சா என்ன வரும்? -2. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8% லாபம். சரி, எப்படி இந்த மைனஸ் வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 20 இன்டூ மைனஸ் 10 பெருக்குன்னா நமக்கு நெகட்டிவ் தான் வரும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா டிவைட் பை 100. புரியுதுங்களா? அப்ப 8%. இப்ப இந்த எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாமுக்குலாம் ஆன்சர் அவ்வளவுதாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டீங்கன்னாவே ஆன்சர் அவ்வளவுதான். பாருங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 இந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்களா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ரயில்வேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்கணும். 8%க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? 8%க்கான ருப்பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் அரேஸ் பண்ணிடுறேன். ருப்பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? கவனிங்க. இப்ப 8000க்கு 8% என்ன வரும்? 8500க்கு 8% கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இல்ல மொதல் 8000 கண்டுபிடிங்க, அப்புறம் 500 கண்டுபிடிங்க. 8000க்கு 8%, 1% 80 ரூபா. 8% என்ன வரும் அப்படின்னா 640 ரூபா வரும். அடுத்தது 500க்கு 8%. 500க்கு 8% என்ன வரும்? 1% 5 ரூபாய். 8% என்ன வரும்னா 40 ரூபாய். சரியா? அப்ப 640 பிளஸ் 40 என்ன வரும்னா 680. சரியா? 680 என்ன அப்படின்னா லாபம். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா லாபம் 640. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு 30 நான் அப்படியே ஒரு 30 ரிவைஸ் பண்ணவா? என்ன பண்ணணும்? பிளஸ் 20 போட்டோம், அப்புறம் மைனஸ் 10 போட்டோம். இப்ப என்ன வந்துச்சு? பிளஸ் 10 வந்துச்சு. இது நம்ம ஆன்சர் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? 20க்கு 10% அல்லது 10க்கு 20% கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சா -2 வரும். அப்ப பிளஸ் 10ல இருந்து -2 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 8% பிளஸ்ல தான் வரும். பிளஸ் வந்தா லாபம்னு அர்த்தம். இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா ஆன்சர். இப்ப ரயில்வேல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டு தொகையை கண்டுபிடின்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணணும்? இந்த 8500க்கு 8%. 8500க்கு 8% என்ன அப்படின்னா 680. சரியா? 680 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இது தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? மறக்காம இந்த 60வது கொஸ்டினும் இந்த 66வது கொஸ்டினுக்கும், சரி 60 இல்ல 59 60 59க்கும் 60க்கும் நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? சரி, இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.